ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஸ்பெஷலாக ஆன்லைன் ஏர்னிங் பற்றி 2022 எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும், வெப்சைட் நம்ம சூஸ் பண்ணலாமா, அது இல்லைனா யூடியூப் சூஸ் பண்ணலாமா, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஏன் ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஏர்னிங்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, யூடியூப் ஏன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் என்னெல்லாம் பண்ணுறேன், நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு கூட சொல்லலாம், என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அதெல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்படியே டாபிக்ல என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் பேசிக்கிட்டே போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட்டுக்கும் யூடியூப் சேனலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வீடியோ நம்ம கன்வெர்ட் பண்றோம், அதே வீடியோவை நம்ம வெப்சைட்லயுமே கொடுக்க முடியும். பட் நல்ல ஹோஸ்டிங் இருக்கணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு சில பெரிய ஹோஸ்டிங் காசு கொடுத்து வாங்கினா நம்ம வீடியோ கரெக்டா பிளே பண்ண முடியும். பட் ஆனா சொல்ல போனா இது கண்டென்ட் ரைட் பண்றது அப்படின்னு வச்சுக்கலாம், வீடியோ விட்டுலாம். வெப்சைட்டுங்கிறது கண்டென்ட் ரைட் பண்ணி லைக் இப்போ இந்த வெப்சைட் ஓபன் பண்ற பாருங்க, இது வேர்ட்பிரஸ் வெப்சைட் இருக்கு. அதுலயும் பிளாகர்னா என்ன, வேர்ட்பிரஸ்னா என்ன, அதை பத்தி டீடைலா நம்ம பேசுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம எழுதி கொடுக்கறது நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாருமே மொபைல்ல நிறைய நியூஸ் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபேஸ்புக் பேஜ் திறனாலும் இதில் திறனாலும் நிறைய லிங்க் வரும் இல்லையா, அது நிறைய கூகுளோட விளம்பரங்கள் வரும். அந்த விளம்பரம் இப்போ யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது விளம்பரம் ஷோ ஆகுது இல்லையா, அதே மாதிரி வெப்சைட்லயும் ஷோ ஆகும். இதுல நான் ஆட் பிளாக்கர் யூஸ் பண்றதுனால விளம்பரம் ஷோ ஆகுது. ஏன்னா நம்மளோட ஏடை நாம பார்க்க கூடாது, அதனால நமக்கு AdSense டிசபிள் ஆகும். AdSenseனா என்னன்னு கேட்டீங்கன்னா பப்ளிஷர் பார்ட்னர் ப்ரோக்ராம். இதுல ஜாயின் பண்ணி தான் வெப்சைட்லயும் ஏர்ன் பண்ண முடியும், யூடியூப்லயும் ஏர்ன் பண்ண முடியும். ஆக மொத்தம் யூடியூப்ல விளம்பரம் வந்தா நமக்கு காசு, வெப்சைட்ல விளம்பரம் வந்தா காசு. இதுதான் கான்செப்ட். இது ரெண்டுல எதுல அதிகமா காசு சம்பாதிக்கணும், ரெண்டுக்கும் கிரைட் ஏரியா என்னென்ன தேவைப்படும், எதுக்கு வெப்சைட்ல நிறைய பேர் சொல்றாங்க காசு அதிகம் கம்பேர் டு யூடியூப்ல பார்க்கும்போது நமக்கு காசு கம்மி அப்படின்லாம் பேசுறாங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் AdSenseனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, AdSense கூகுளோட பப்ளிஷர் பார்ட்னர் ப்ரோக்ராம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் நிறைய பொருள் நிறைய சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள்கிட்ட விளம்பரத்துக்காக கொடுப்பாங்க. அதை எவ்வளவு ஃபாரின் வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ரேங்க் ஆகிட்டு இருக்கு. நிறைய கீவேர்ட்ஸ்ல சர்ச் பண்ணும்போது, கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட்ல அந்த ஆட் ஷோ ஆகும். அது மூலியமா அந்த பிசினஸ் மேனுக்கு ப்ராடக்ட் சேல் ஆகும். அந்த யாரோட வெப்சைட்ல அந்த ஷோ ஆகுது ஆடு, அந்த பிசினஸ் மேன் கொடுத்த அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா AdSense கூகுளும் அந்த வெப்சைட்டோட ஓனரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் கான்செப்ட், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சிம்பிளா சொல்லிடுறேன். ஆனா ஒரு பர்சனுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் எலிஜிபிள். நம்ம நிறைய பேங்க்ல நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் முடியாது. AdSense அக்கௌண்ட் ஒரே பேர்ல ஒருத்தவங்க மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய விஷயம். இதை எல்லாருமே டெஃபினட்டா ஒரு AdSense அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஐடியா இருக்கிறவங்க, ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க, ஆன்லைன் ஏர்னிங்ஸ் லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவு இதுல ஏர்னிங் சோர்ஸ் இருக்கு. இப்ப இதுல காசு கொடுத்து தான் கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா காசு கொடுத்து நீங்க வெப்சைட் வாங்கினாலும், AdSense வாங்கினாலும், அப்ரூவல் எடுத்தாலும், கண்டென்ட் ரைட் பண்ண சொன்னாலும் டெஃபினட்டா லாங் டைம் போகாது. இது காசு கொடுத்து கத்துக்கிற அளவுலாம் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. எடுத்தவொடனே நீங்க ரொம்ப இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறது, ஒரு சிம்பிள் ஒர்க் தான். கண்டென்ட் ரைட் பண்றது தான், எழுதுறது தான். நீங்க தமிழ்ல கூட எழுதலாம், என்னென்ன லாங்குவேஜ், தமிழ் கூட பாத்தீங்கன்னா AdSense அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஓகேவா, நீங்க நிறைய நியூஸ் வெப்சைட் எல்லாம் பாத்துருக்கேன், இதுமே தமிழ் வெப்சைட் தான். இதுமே கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், இதுலயும் ஆட் ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். நான் ஆட் பிளாக்கர் யூஸ் பண்றேன். இப்ப யூடியூப்புக்கும் வெப்சைட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஓகேவா, இது காசு கொடுத்து வேர்ட்பிரஸ்ல ஓபன் பண்ண வெப்சைட். ஆனா ஃப்ரீயா பண்ணலாம் அப்படின்னு கேட்டா blogger.com ஜஸ்ட் பாருங்க. பிளாகர்ல நீங்க ஃப்ரீ வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரீ வெப்சைட்டுக்கு ஃப்ரீயா அவங்க ஒரு டொமைனும் கொடுத்துருவாங்க. இதுதான் பிளாகர். ஓகேவா, இது ஃப்ரீயா கிரியேட் யுவர் பிளாக் பாருங்க, பப்ளிஷ் யுவர் பேஷன் இன் யுவர் வே. ஓகேவா, கிரியேட் a யூனிக் அண்ட் பியூட்டிஃபுல் பிளாக், இட்ஸ் ஈஸி அண்ட் ஃபார் ஃப்ரீ. ஓகேவா, சைன் இன் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி அக்கௌண்ட் வச்சு நீங்க கொடுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா டிசைன் மேக் பண்ண முடியும். இவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. கெட் a ஃப்ரீ டொமைன், அதாவது பாத்தீங்கன்னா blogpost.com ஃப்ரண்ட்ல வரும். அதாவது பேக்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட டொமைனுக்கும் அப்புறமா இந்த பிளாக் போஸ்ட் சப்டொமைன்ல கொடுப்பாங்க. எல்லாமே ஃப்ரீல எடுக்கிறது. நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணா, பிளாகர்ல கிரியேட் பண்ணா, என்னோட ஒப்பீனியன் டெஃபினட்டா ஒரு டொமைனோட கனெக்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் டொமைனாவது உங்ககிட்ட இருந்தாதான் உங்களோட பிசினஸ் உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அது எப்பயுமே ஆன்லைன் ஏர்னிங்ஸை யூடியூபா இருந்தாலும் சரி, வெப்சைட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணுங்க. பிசினஸ் மாதிரி கொண்டு போங்க, அது பெஸ்டா இருக்கும். ஓகேவா, நார்மலா விளையாட்டா பண்ண வேண்டாம். இது ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட ஃபியூச்சரை மாத்தும். ஓகே, இப்ப நம்ம கான்செப்ட்டுக்கு வரலாம். ரெண்டுக்கும் எதுக்கு ஏர்னிங்ஸ் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெப்சைட்ல AdSense அப்ரூவல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஷோர், கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு 4 ஆர்டிகல் 5 ஆர்டிகல் கூட போதும். ஆர்டிகல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் தான் ஆர்டிகல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
ஒரு 4-5 ஆர்டிகல் கூட ப்ராப்பரா இருந்தது அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. பட் யூடியூப்ல பார்க்க போனா நமக்கு வந்து 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர், அதாவது கடைசி 365 நாள் அதாவது இப்போ சேனல் ஓபன் பண்ணதுல பின்னாடி பக்கம் பார்க்கணும். இப்போ நம்ம அப்ரூவலுக்காக கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 365 நாள் நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர். 1000 சப்ஸ்கிரைபர் கூட பிரச்சனை இல்லை, 4000 வாட்ச் அவர், அதாவது பார்வை மணி நேரங்கள் 4000 மணி நேரம் நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அது இப்பதான், அதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்து நம்ம பிளே பண்ற வீடியோவில் ஆட் வரும். இப்பதான் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்கன்னா அந்த விளம்பரத்துக்கு வச்சு நமக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம்னா அவங்க வந்து ஷேர் தான், ஓகேவா, நாம தான் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கீங்க. அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்கல. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 33,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. சப்ஸ்கிரைபருக்காகலாம் காசே கிடையாது, வியூஸ்க்காக தான் காசு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்ல வந்து எனக்கு வந்து 60,000 வியூஸ் வந்திருக்கு. ஓகேவா, 60,000 வியூஸ். வாட்ச் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் காசு கிடையாது. இந்த 60,000 வியூஸ்ல $59 வந்திருக்கு. ஓகே, இந்த $59 தான் 60,000 வியூஸுக்கு $59. ஓகே, $60 கூட வச்சுங்க, 1000 வியூஸ்க்கு $1 வந்திருக்கு. அப்போ ஒரு வீடியோவை எத்தனை பேர், அது வந்து பெரிய வீடியோவா இருக்கலாம், சின்ன வீடியோவா இருக்கலாம், நிறைய ஆடு, பம்பர் ஆட் காட்டிருக்கலாம், ஸ்கிப்பபிள் ஆட் காட்டிருக்கலாம், நான் ஸ்கிப்பபிள் ஆட், விளம்பரம் எப்படி வேணாலும் காட்டிருக்கலாம். அதாவது ஒரு 1000 வியூஸுக்கு $1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னோட நீஷ் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் ஹோஸ்டிங் இந்த மாதிரி ஆட் அதிகமா வரும். அப்படி இருந்துமே எனக்கு 60,000 வியூஸுக்கு $60 வச்சுக்கோங்க. 59 60 கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1000 வியூஸ்க்கு $1 வந்திருக்கு. பட் நார்மலா 3000 வியூஸ்க்கு $1 எடுத்துக்கலாம் யூடியூப்ல. மற்றபடி எந்த என்டர்டைன்மெண்ட் கண்டா இருந்தாலுமே இதே 60,000 பேரு நமக்கு வெப்சைட்ல வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 60,000 பேர் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 2 லட்சம் பேராவது கணக்கு வந்துடும். அது என்ன இதுல மட்டும் 60,000 பேர் இருக்காங்க, வெப்சைட்ல வந்து 2 லட்சம் பேர் கணக்காயிடுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் எப்பயுமே வெப்சைட்ல ஏர்னிங்ஸ் அதிகம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இது கொஸ்டின் ஆன்சர் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இந்த இப்ப நீங்க பாக்குற வீடியோ பாக்குறீங்கன்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணி இந்த ஒரு வீடியோ மட்டும் பாப்பீங்க. ஃபுல்லா வாட்ச் பண்றீங்களோ பாதி வாட்ச் பண்றீங்களோ ஓகே, வெளியே வந்துடுவீங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு வியூஸ் தான் கவுண்ட் ஆகும். அப்படி கவுண்ட் ஆகுனது தான் இந்த 60,000. ஓகேவா, பட் ஆனா வெப்சைட்ல அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக பண்ணதுதான். இன்னைக்கு 76, ஓகேவா, 76 பேர் வந்திருக்காங்க டுடேன்னு சொல்லியிருக்கு. பட் ஆனா எக்ஸாக்டா சொல்ல போனா இது 76 பேர் கிடையாது. கீழே பாருங்க, டோட்டல் வந்து 24 தான். சர்ச் இன்ஜின்ல இருந்து ஒரு 22 பேர் வந்திருக்காங்க. நல்லா பாருங்க, கூகுள் சர்ச் இன்ஜின்ல இருந்து 22 பேர். அடுத்தது MPL லைவ்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல இருந்து ஒரு வியூஸ் வந்திருக்கு, ஃபேஸ்புக்ல இருந்து 1, மொத்தம் 24 தான். பட் ஆனா இங்கே 76 காட்டுது. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு போஸ்ட் வழியா உள்ள வராங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த லிங்க் வழியா இந்த போஸ்ட்டுக்கு வராங்க அப்படின்னா இது ஒரு விசிட் மாதிரி, ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் வழியா உள்ள வந்திருக்காங்க. அப்ப இதை படிச்ச உடனே இந்த போஸ்ட் பிடிச்சிருக்கு, இதை கிளிக் பண்ணாங்கன்னா இது பேஜ், இந்த பேஜ் வியூவா கவுண்ட் ஆகும். அப்ப செக்ஷன் 1 வந்துட்டாங்க. இப்ப இங்கே என்ன ஆகுது, பேஜ் வியூ 2வது பேஜ் வந்துருச்சு. அப்ப இங்க இருந்து இன்னொரு போஸ்ட் இப்படி கிளிக் பண்றாங்கன்னா 3வது பேஜ். ஆனா வந்த பர்சன் 1 தான், ஆனா பேஜ் வியூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பேஜ் வியூ ஓப்பன் பண்றாங்க, 2 பேஜ் ஓப்பன் பண்றாங்க. அப்ப ஒரு செக்ஷன் 2 பேஜ் வியூ, மொத்தம் 3 விசிட்டர் மாதிரி கவுண்ட். அப்ப 3 செக்ஷன்ஸ்லயே அவங்களுக்கு தனித்தனியா ஆட் ஷோ ஆகும். ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி ஹை சிபிசி ஆட் ஷோ ஆகும். ஹை சிபிசினா காஸ்ட் பர் கிளிக். அந்த ஒரு ஆடுக்கு எவ்வளவு காசு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் 10,000 ரூபாய் இருக்குன்னா அந்த மொபைல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய்க்காவது ஒரு ஆட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வந்து 15,000 இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்காவது ஒரு ஆட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் காஸ்ட் பர் கிளிக். அப்ப 50 ரூபாய் ஆட் ஒரு 5 டைம் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன ஆகும்னு கேளுங்க, 250 ரூபா. சோ இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு மாறும் போது அது கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 75 கவுண்ட் ஆகுது பாரு, 76. ஓகேவா, ஆனா எக்ஸாக்டா விசிட்டர் என்ன 24. ஆனா யூடியூப்ல வந்து அதேதான் 60,000 பேர்னா அந்த 60,000 பேர். அதுக்கு நான் சொன்னேன், இந்த 60,000 பேர் வந்து நமக்கு வெப்சைட்ல வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல ஆயிடும். பேஜ் வியூலாம் கவுண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆகும். அப்ப ஏர்னிங்ஸ் அதிகமாகும். இதுதான் கான்செப்ட். என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி நம்ம ஒர்க் பண்றதுன்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அதனால அதே மாதிரி இந்த 60,000 பேருக்குமே யாரு காட்டிருக்குமான்னு கேட்டா ஷோர், கண்டிப்பா காட்டிருக்க வாய்ப்பே கிடையாது, நம்ம ஷோரா சொல்லலாம். ஏன்னா நீங்களே நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லா வீடியோலையும் ஆட் ஷோ ஆகாது. ஆனா வெப்சைட் அந்த மாதிரி கிடையாது. நீங்க எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணாலும் அத்தனை ஆட் ஷோ ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து வேணா ஐ திங்க் இதை டிசபிள் பண்ணலாம். மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் போன பாருங்க, எக்ஸ்டென்ஷன் டிசபிள் பண்ணிட்டு இந்த ஜஸ்ட் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளோட ஏடை நம்ம பார்க்கக்கூடாது. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து AdSenseோட பாலிசியை நம்ம ஃபாலோ பண்ணாத மாதிரி. ஏன்னா இந்த ஆடு இதே பாருங்க, விளம்பரம் வந்துருச்சு பாருங்க. இதுல வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஆட் பை கூகுள், ஓகேவா, கூகுள் தான், ஓகேவா. அப்ப இந்த ஏடை நாம பார்க்க கூடாது. நாம பார்த்தா எப்படி பப்ளிஷர், அதாவது பப்ளிஷர் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா இருக்காது இல்லையா. அதனால
இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு AdSenseோட பாலிசியும் ஃபாலோ பண்ணாத மாதிரி நம்மளோட இடம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம பார்த்தா எப்படி நாம பை பண்ணுவோம் எந்த ஒரு ப்ராடக்டமா இருந்தாலுமே, அது மக்கள் பார்த்தா தானே அது யூஸ்ஃபுல். அதனால தான் அந்த பாலிசி. அதனால எப்பயுமே நீங்க வந்து அப்ரூவல் எடுத்துக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப்பை விட எதுக்கு வெப்சைட்ல அதிகமா ஏர்னிங்ஸ் ஆகுது அப்படின்னு. இப்ப இது AdSense கான்செப்ட்லாம் விட்டுருங்க. AdSense இருந்தா மட்டும்தான் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட குவாலிட்டியா டிராஃபிக் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு உங்களோட வெப்சைட்ல. அது பிளாகர் வெப்சைட்டா இருக்கட்டும், WordPress-ஆ இருக்கட்டும். WordPress-னா என்னோட வெப்சைட்டுக்கு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். அதனால நானுமே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். AdSense அப்ரூவலுக்காக இருந்தாலும் சரி, நல்ல தீம்ஸ் பிரீமியம் தீம்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, லிங்க்ல போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோ கோட் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஹோஸ்டிங்ல புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுங்க. இப்போதைக்கு ஹோஸ்டிங்கர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். இப்போதைக்கு சொல்றேன். இன் ஃபியூச்சர் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் வேற ஒரு விஷயத்தை கூட ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்ப அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்ஸ்ல எது நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம் சைட்டை. எனிவேஸ், நம்ம கான்செப்ட்டுக்கு வரலாம். இப்ப இதுக்கு 4000 வாட்ச் அவர் வேணும், 1000 சப்ஸ்கிரைப் வேணும், அப்ப நம்ம எல்லாரும் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயத்தை எடுத்த உடனே முடிவு எடுத்துறாதீங்க. இதுல ஏர்னிங்ஸ் அதிகம் தான், பேஜ் எக்ஸ்ட்ரா வரும், எல்லாத்துக்குமே காசு அதிகம் தான். ஆனா உண்மைதான். அதே மாதிரி கிரைட் ஏரியா இருக்கு. 1000 வாட்ச் சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர்லாம் தேவை கிடையாது. 4 கண்டென்ட் எழுதுனா கூட நல்ல கண்டென்ட்டா இருந்தா அப்ரூவல் கொடுத்துருப்பாங்கன்னா டெஃபினட்டா கொடுப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாசம் அடுத்தது ஒரு 6 மாசத்துக்கு கூட நீங்க வீடியோ அப்லோட் பண்ணாமலே இருந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது இம்ப்ரெஷன்ல அந்த வீடியோ காட்டும். உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் காட்டும். அதுல இருந்து ஒரு 10 வியூஸ் 15 வியூஸ் வரும். ஓகேவா? அதுல யாராவது ஒருத்தவங்க ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுல இருந்து அந்த வீடியோல இருந்து ஒரு 1000 வியூஸ் போகும், 2000 வியூஸ் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா வெப்சைட்ல எப்பயுமே நீங்க ரெகுலர் அப்டேட், ஒர்க் கண்டினியூ வித் ரெகுலர் அப்டேட், பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதை கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க வெப்சைட்ல வந்து ஆக்டிவா இல்லைன்னா உங்க சைட் சடனா டவுன் ஆயிடும், டிராபிக் வராது, ஏர்ன் பண்ண முடியாது. இது ஒரு ரியல் ஃபேக்ட். அதே மாதிரி இதுல வந்து நிறைய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். கண்டென்ட் எழுத தெரிஞ்சிருக்கணும். என்னடா ஸ்டார்டிங்ல வந்து நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, ஈஸின்னு சொன்னோடனே இப்ப நான் இவ்வளவு விஷயம் பேசுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் கேட்கும் போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்டென்ட், இப்ப நீங்க இந்த வீடியோ இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், இதே இவ்வளவு நேரம் பேசினா கத்துக்கிறதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும்? அப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க டைம் கொடுத்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். கத்துக்கிட்டா மட்டும்தான் ரெகுலரா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஒரு விஷயத்த காசு கொடுத்து வாங்குறோம், காசு கொடுத்து கண்டென்ட் ரைட் பண்றோம், காசு கொடுத்து AdSense வாங்குறோம் அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து லாங் டைம் உங்களால கொண்டு போக முடியாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும், டொமைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்லல பிளாகர்ல வந்து ஃப்ரீ, பட் அட்லீஸ்ட் வந்து இவங்க சொல்றாங்களே blogpost.comல ஃப்ரீயா ஓபன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, பிளாகர்ல வந்து நான் ஸ்டார்டிங்ல இப்போ AdSenseல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரோக்ராம் பாலிசியில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும் போதே ஒரு விஷயத்த உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு உங்களோட வெப்சைட் ஓகே நாங்க அப்ரூவல் கொடுக்குறோம், நாளைக்கே எங்களோட AdSense பாலிசியில ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு உங்களோட வெப்சைட்டை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம AdSense நாங்க டிசேபிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்ரி பண்ணிட்டு தான் நீங்க வந்து என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் பாலிசிலே ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க பிளாகர்ல இருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டொமைனா இருக்கு, வெப்சைட்டும் பிளாகர்ல இருக்குன்னா, வித்தவுட் அதாவது எந்த ஒரு அனௌன்ஸும் பண்ணாமலே உங்ககிட்ட சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வெப்சைட் ஃபுல்லா டெலீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட இடத்துல நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி கேஸ்ல அட்லீஸ்ட் டொமைனாவது உங்ககிட்ட இருந்தா டொமைனாவது எடுத்துட்டு எட்ட வந்துடலாம். அப்படி இல்ல நான் நல்ல கண்டென்ட் பிரைவேட் பண்றேன், லாங் டைம் இங்க இருக்கும்னாலுமே ஓகே அப்ரூவல் எடுக்கிற வரைக்கும் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஒரு யூசருக்கு கரெக்டா ப்ராப்பரா எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும், ஆட் ஃபாஸ்டா லோட் ஆகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பிளாகர் வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்காது ஏர்னிங்ஸ்க்கு. இது என்னோட ஒப்பீனியன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். காசு இல்லாதவங்க ஸ்டார்டிங்ல பிளாகர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜ்ல இருக்கு. எந்த லாங்குவேஜ் வருதோ அந்த லாங்குவேஜ்ல கத்துக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய விஷயங்களை தப்பு பண்ணி கத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 190 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் இருக்கும். அடுத்தடுத்த பிளாக் தான் சக்சஸ் ஆகும். அதுதான் உங்களோட லாங் டைம் ஏர்னிங்ஸா இருக்கும். லேர்னிங் தான் அதிக ஏர்னிங்ஸை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பிளேலிஸ்ட்லயுமே வீடியோ இருக்கு, கமெண்ட்ல பண்ண உங்களோட டவுட்டை கிளியர் பண்றேன். டெஃபினட்டா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி WordPress வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ வெப்சைட்டும் கிரியேட் பண்ண முடியும். ஆனா ஃப்ரீ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. ஆனா நீங்க சீரியஸா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா காசு கொடுத்து தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கண்டென்ட் எழுதணும், எப்படி ஃபியூச்சர் இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு கண்டென்ட் ரேங்க் பண்ணுங்க. இப்ப ஆர்கானிக் டிராபிக்னா என்ன? ஓகே, இப்போ வந்து வெப்சைட்ல இருந்து டிராபிக் வரும். ஆர்கானிக் டிராபிக்னா இதுல பாருங்க, கூகுள்ல இருந்து 23 பேர் வந்திருக்காங்க இல்லையா? இந்த 23 பேரும் ஆர்கானிக் டிராபிக், அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணி வந்தவங்க. இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரெஃபரல் டிராபிக். ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து வந்து, ஃபேஸ்புக்ல இருந்து வந்தாலும் ரெஃபரல் டிராபிக் தான். இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க,
யூடியூப் சேனல் நிறைய வந்து சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அவங்களுக்கு வீடியோக்கு கீழே லிங்கை கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வேணுமா டவுன்லோட் பண்ணிக்கங்க, இந்த ஏதாவது ஒரு HTML கோடு வேணுமா டவுன்லோட் பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் வேணுமா இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து வெப் மென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ வெப் மென்ஷன் பண்ற அளவு உங்களுக்கு வந்து ஐடியா இருந்தாலும் டெஃபினட்டா நீங்க யூடியூப் சேனல் இதையும் ரெண்டுமே க்ரோத் பண்ண முடியும். யூடியூப் சேனல்ல 4000 வாட்ச் அவர் வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்து எல்லா டிராஃபிக்கும் வெப்சைட்ல கொண்டு வர முடியும். வெப்சைட்ல நம்ம கொஞ்சம் கண்டென்ட் எழுதுனாலும் நமக்கு அப்ரூவல் கிடைச்சிருது இல்லையா. அதுக்கப்புறம் இதுல வந்து சர்ச் கன்சோல்ல இண்டெக்ஸ் பண்ணணும். சர்ச் கன்சோல்ல வந்து கூகுளோட சர்ச் கன்சோல் சொல்லுவாங்க. சர்ச் கன்சோல் வர வெயிட் பண்ணுங்க. சர்ச் கன்சோல்ல இண்டெக்ஸ் பண்ணணும், கூகுளோட அனலிட்டிக்ஸ்ல இண்டெக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் சர்ச் கன்சோல் ஓகேவா. இதுல இண்டெக்ஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனலிட்டிக்ஸ் இருக்கு, அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து இண்டெக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அடிஷனலா நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும் வெப்சைட்ல. இப்ப யூடியூப் சேனல் ஓபன் பண்ணோம், வீடியோ கிரியேட் பண்ணோம், அப்லோட் பண்ணோம், ஃபேஸை காட்டுறோம் காட்டல அதெல்லாம் இல்லை. அப்லோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கூட யாருக்காவது சஜெக்ஷன் பண்ணோம், 2-3 வியூஸ் வரும், டாக்ஸ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் இவ்வளவுதான். ஆனா வெப்சைட் பண்ணும்போது வெப்சைட்டை ப்ராப்பரா கஸ்டமைஸ் பண்ணணும், செட்டிங்ஸை கரெக்டா பண்ணணும், சைட் மேப் சப்மிட் பண்ணணும். சர்ச் கன்சோல்ல சைட் மேப் பண்ணாதான் நம்மளோட கண்டென்ட் கூகுள்ல விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பரா பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. தீம்ஸ் ஃபுல்லாவே செட்டப் பண்ணணும், கண்டென்ட் ஃபுல்லாவே ரைட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்ஸ் நீங்க செட்டப் பண்ணணும். இதெல்லாம் ஒன்ஸ் ப்ராப்பரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா கண்டென்ட் எழுத வேண்டியதான். கண்டென்ட் எழுதும் போதும் கம்பேர் டு யூடியூப்ல ஒரு வீடியோ நம்ம மேக் பண்றோம், நிறைய பேர் வீடியோ பாக்குறோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை விட பெஸ்டா நம்ம பண்ணலாமான்னு திங்க் பண்றோம் இல்லையா. அதே மாதிரி தான் வெப்சைட் நீங்க பண்ணும்போது கூகுள்ல சர்ச் பண்றீங்க அப்படின்னா கூகுள்ல ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய வெப்சைட் இருக்கும் இல்லையா, அவங்கள என்ன மிஸ் பண்ணிருக்காங்க, அவங்க மிஸ் பண்ண விஷயத்தை நம்ம ஜாயின் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க வெப்சைட் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு AdSense அப்ரூவல் எடுத்துட்டு ஒரு பக்கம் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி இங்க இருந்து டிராஃபிக் நீங்க கொண்டு வர முடியும். நிறைய பெய்டு டிராஃபிக் கூட அனுப்புவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூனிக்கா ஒர்க் பண்ணுங்க. இதுதான் அது பேக் எண்ட்ல இருக்கிற ஒரு சீக்ரெட். இதுல நீங்களே சொல்லுங்க, காசு கொடுத்து இந்த இவ்வளவு விஷயம் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சர்ச் கன்சோல், சைட் மேப்பு, இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் வீடியோ பார்த்துட்டு தப்பு பண்ணி நீங்க கத்துக்கிட்டாலுமே சொல்றேன், அது உங்களை லாங் டைம் கொண்டு போகுமா. காசு கொடுத்த ஒரு விஷயத்த சடனா வாங்கி நீங்க பண்றீங்க அப்படின்னா யூடியூபோட பாலிசி தெரியாது, AdSenseோட பாலிசி தெரியாது, நமக்கு அது வந்து பாத்தீங்கன்னா டிராபேக் தான். ஓகேவா, நமக்கு வந்து நாலேஜ் இருக்காது, பட் நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்கும், ஏர்னிங்ஸ் இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஏர்னிங்ஸும் வராது, நாலேஜ் இருக்காது. இது ரெண்டு விஷயம் மிஸ் ஆகும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம் தான், ஈஸியா கத்துக்கலாம். எனிவேஸ் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு எப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.